பிரைஸ் லார்ட். கிறிஸ்தவர்கள் பொட்டு வைக்கலாமா? இந்த டவுட் பார்த்தீங்க அப்படின்னா இன்றளவும் கிறிஸ்தவர்கள் மத்தியிலே இந்த டவுட்ஸ் இருக்க தான் செய்யுதுங்க. இந்த கிறிஸ்தவத்தில் உள்ள பல மனிதர்களும் பொட்டு வைக்கலாம் அப்படிங்கிற சில கருத்துக்களை சொல்கிறாங்க. முக்கியமாக இந்த ரோமன் கேத்தலிக்ல இருந்து வராங்க இல்லையா, புதிதாய் வருகிறவர்களுக்கு இந்த ஆரம்ப நாட்களிலே சத்தியத்தை அறிவு வருகிறது வரைக்கும் இந்த டவுட் இருக்க தான் செய்யுது. மேலும் இந்த மார்க்கள் வேற்று மார்க்கத்திலிருந்து வேற்று மதங்களிலிருந்து வருகிறவர்களுக்கும் இந்த டவுட்ஸ் இருக்க தான் செய்யும். பொட்டு வைக்கலாமா வைக்கக்கூடாதா? நீங்கள் இந்த பொட்டு வைக்கிறதுக்கு இந்த வேற்று மதத்தில் உள்ளவர்களும் பல காரணங்களை சொல்லுகிறார்கள். இந்த காரணங்களை ஒவ்வொரு மனிதர்களுக்கும் ஒரு கலாச்சாரமும் பண்பாடும் இருக்கு பாருங்க. முக்கியமாக தமிழர்களுக்கு மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கிற பல மாநிலங்கள் இருக்கிறாங்க, அவர்களை சார்ந்த கலாச்சாரங்களும் உண்டு. முக்கியமாய் இந்த தெற்காசிய பகுதிகளில் உள்ள பல நாடுகளில் உள்ளவர்களுக்கும் பல கலாச்சாரங்கள், முக்கியமாக இது கொஞ்சம் சிமிலராக இருக்கும் கலாச்சாரங்கள் உண்டு. தங்கள் வழிபாட்டு முறைகளின்படி தங்கள் வழிபாட்டு சார்ந்த கலாச்சாரங்களும் உண்டு, வேறு கலாச்சாரங்களும் இருக்கிறது. முக்கியமாக அந்த கலாச்சாரங்களை, வழிபாடு சார்ந்த கலாச்சாரங்களை தங்கள் வாழ்க்கையிலே கொண்டு வருவார்கள். அதில் ஒன்று தான் பொட்டு வைக்கிறது அப்படிங்கிறது சொல்கிறேன். பொதுவாய் இந்த அவர்கள் சார்ந்த தெய்வ குறியீடுகளை ஒரு குறியீடாய் நெற்றியில் போட்டு வைப்பாங்க. சில நபர்கள் தங்களுடைய தெய்வம் சில ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணுறதுக்கு அடையாளமாய் வேறு ஏதாவது பலி கொடுத்துருப்பாங்க. அதற்கு அடையாளமாகவும் நெற்றியிலே பொட்டு வைக்கிறவர்களும் உண்டு. இப்படி பொட்டு வைக்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்கிறது. வேற ஒரு காரணம் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நெற்றியில் பொட்டு வைக்கிறதுனால இந்த பெட்ரியோட் கிளாண்ட் என்று சொல்லுவார்கள். அதாவது தலை பக்கத்தில் இருக்குது, தலையில் இருக்குது. ஸோ இந்த கிளாண்ட் ரெகுலேட் ஆகுது, இந்த ஹார்மோன் நல்ல ரெகுலேட் பண்ணப்படுது அப்படின்னு, மேலும் இந்த டெம்பரேச்சர்லாம் கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு உங்களை கருத்துக்களை சொல்கிறாங்க. முக்கியமாக ஒரு தேர்ட் ஐ இங்கே இருந்து எனர்ஜி ஆக்டிவேட் ஆகுது அப்படிங்கிற சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இது நமக்கு ஸ்பைன் இருக்கு இல்லையா, தண்டுவடங்கள் இருக்குது இல்லையா, அந்த கீழிருந்து இந்த மேல் நோக்கி தண்டுவடம் அப்படியே பிரெயினில் அப்படியே ஸ்பைனல் கார்ட் பிரெயின் அப்படின்னு போகுது. இதில் ஒவ்வொரு புள்ளிகளையும் கீழிருந்து மேல் வரை ஒவ்வொரு புள்ளியை மையமாக வைத்து அதற்கு ஒரு பெயர் வைத்து இங்கே வரும்போது ஸோ அந்த பாயிண்ட்ஸ் வச்சு அங்கே நர்வ் எண்டிங்ஸ்லாம் இருக்குது. இதை நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்போது இது இந்த நர்வ் எண்டிங்ஸ் உள்ள அவயங்கள் எல்லாம் கனெக்ட் ஆகியிருக்கு. இந்த லிவராக இருக்கலாம், இல்லை ஹார்ட்டாக இருக்கலாம், இல்லை பேன்க்ரியாஸாக இருக்கலாம். ஸோ இவைகளோடு கனெக்ட் ஆகியிருக்கு. இதை ஸ்டிமுலேட் பண்ணும்போது, ஆக்டிவேட் பண்ணும்போது எனர்ஜி ஃபார்ம் ஆகும். அப்படிதான் இந்த பொட்டு வைக்கிறதுனால ஸோ அங்கே ஒரு எனர்ஜி ஃபார்ம் ஆகுது. ஸோ அது நன்மையாக இருக்குது அப்படிங்கிற பல கருத்துக்களை, மதம் சார்ந்த கருத்துக்களை உள்ளடக்கி சொல்லுகிறார்கள். ஆனால் வேதம் தெளிவாய் சொல்கிறது பாருங்கள், ஏன் பொட்டு வைக்கக்கூடாது என்ற ஒரு கருத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது பாருங்கள், ஒரு விசுவாசியாய் இருக்கிறவன் அந்நிய நுகத்தோடு பிணைக்கப்படக்கூடாது. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? தேவனுடைய ஆலயத்திற்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது என்று பைபிள் தெளிவாய் சொல்லுகிறது. ஆகவே அவர்கள் இந்த வழிபாட்டு முறைகளை கொண்டு வருவதினாலே அந்த வழிபாடு சார்ந்த கலாச்சாரமாய் பொட்டு வைக்கிறார்கள். ஆனால் நீங்களோ ஆவிக்குரியவர்கள், நீங்கள் தேவனை சார்ந்தவர்கள், அவரை சார்ந்தவர்கள், அவருடைய ஜனம், ஜாதி, அவருடைய சம்பத்து, நீங்கள் அவருடையவராய் இருக்கிறபடியினாலே நீங்கள் வேற்றுமையானவர்கள், அவரிலும் வேறுபட்டவர்கள். ஆகவே நீங்கள் பொட்டு வைக்கக்கூடாது. நீங்க வேதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் பல ஜாதிகளோடு கலக்கக்கூடாது என்ற தெய்வம் தெளிவாய் எச்சரித்திருந்தார். காரணம், அவர்கள் வேற்று ஜாதிகளோடு அவர்கள் கலவுபடுவார்கள். ஆனால் அவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவர்களுடைய பழக்க வழக்கங்களையும் அவர்களுடைய வழிபாட்டு முறைகளையும் கற்றுக்கொள்ளுவார்கள். இதனால் இவர்கள் தேவனை விட்டு சோரம் போகிறதற்கும் தூரமாய் செல்வதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. அதனால் தெய்வம் அவர்கள் எச்சரிக்கையாய் சொன்னார்,
நீங்கள் வேற்று ஜாதிக்காரோடு கலவாதிருங்கள் என்று எச்சரிக்கையாய் சொன்னார். மேலும் அவங்க சொல்றாங்க, இந்த எனர்ஜி பொட்டு வைக்கிறனால எனர்ஜி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிற கருத்து சொல்றாங்க இல்லையா. எக்ஸ்டர்னலா நீங்க என்ன பண்ணாலுமே உடலிலே எனர்ஜி ஃபார்ம் ஆகாது. உண்மையாய் சொல்கிறேன், நம்முடைய தெய்வம் உள்ளிருக்கிறார், நம்ம உள்ளே வாசமாயிருக்கிறார். தெய்வம் ஆவியாயிருக்கிறார். ஆவியாகிய தேவனுக்கு ரூபம் ஒன்றுமில்லையே, சொரூபம் ஒன்றுமில்லையே. அந்த தெய்வம் உள்ளிலே வாசமாயிருக்கிறார். உங்கள் உள்ளே வாசமாயிருக்கிறபடினாலே ஆவியான தெய்வம் அவர் உள்ளிலே இருந்து உங்களுக்கு ஆற்றலை தருகிறார். எக்ஸ்டர்னலாக நீங்கள் போய் எக்ஸ்டர்னலாக நீங்கள் ஸ்டிமுலேட் பண்ணி எக்ஸ்டர்னலாக நீங்கள் ஆக்டிவேட் பண்ணி இந்த நர்வ் எண்டிங்ஸ் நீங்கள் ஸ்டிமுலேட் பண்ணுறதுனால உங்களுக்கு எனர்ஜி ஃபார்ம் ஆகுமா அப்படின்னு கேட்டால் கேள்விக்குறிதான். ஆனால் தெய்வம் அப்படி இல்லை. உள்ளே சென்று நம்முடைய வார்த்தையினாலும் வசனத்தினாலும் உள்ளே சென்று நம்முடைய வசனத்தை அனுப்பி உங்கள் ஆவியையும் ஆத்துமாவையும் உயிர்ப்பிக்க செய்து அவர் வெளியரங்கமாய் உள்ளே ஆற்றலை தந்து அது வெளியரங்கமாய் இருக்கிறது. அப்போ நம்முடைய தேவனை சார்ந்திருக்கிறவர்கள் பொட்டு வைக்கிறதுனால அவருடைய வழிபாட்டு முறைகளை பொட்டு வச்சு நீங்க யாருன்னு காணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவருடைய பிரசனத்தையும் அவருடைய மகிமையும் நீங்கள் சுமந்து செல்கிறவர்களாக நீங்க இருந்து காணிக்க வேண்டும். ஏன்னா இயேசுப்பா அப்படிதான் இருக்கிறாங்க. அவர் ஆவியாய் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் அவருடைய மகிமையும் அவருடைய பிரசனத்தையும் சுமந்து செல்கிறவர்களாக நீங்க இருக்கணும். ஸோ ஆகவே பொட்டு வைக்கிறது கம்ப்ளீட்லி வேதத்திற்கு புறம்பான இந்த பொட்டு வைக்கிறது நம்ம தேவனை விட்டு விலகிச் செல்வதற்கு வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. ஆகவே புதுசாக வர மனிதர்கள் எல்லாம் இருப்பார்கள். அவர்களுக்கு சத்தியத்தை அறிகிற வரையிலும் நீங்கள் அதை அவங்களாவே கற்றுக்கொள்கிற வரையிலும் சில நேரங்களில் அவர்களுக்கு அதை அனுமதிக்கலாம். ஏன்னா உடனே நம்ம சொன்னோம் அப்படின்னா அதை சில நேரங்கள் அவர்களுக்கு ஒரு ஹர்ட்டாக தோணலாம். அதனால் ஸோ பொட்டு வைக்கிறது தேவனுடைய, அதாவது நம்ம மேக்சிமம் நம்முடைய அலங்காரம் என்பது உள்ளில் மறைந்திருக்கிற குணமே நமக்கு அலங்காரமாக இருக்க வேண்டும். தேவனுடைய அவர் அமைதலான ஆவி இருந்திருக்கிறார். அந்த ஒரு குணநலங்களும் நல்ல தேவனுடைய ஆவியின் கனிகளுமே உங்களுக்கு அலங்காரமாக இருக்க வேண்டும். எக்ஸ்டர்னலாக நீங்கள் பயங்கரமாக கொஞ்சம் மேக்கப் எல்லாம் பண்ணி பயங்கரமாக எக்ஸ்டர்னலாக பயங்கரமாக பண்ணுறதில்ல. இவையெல்லாம் வீணாகவே உங்கள் அலங்காரம் கிறிஸ்துவுக்குள் நல்ல ஒரு ஆவியின் குணநலங்கள் உடையவர்களாய் உங்களுக்கு அலங்காரமாக இருக்க கடவுள். இதிலே தெய்வம் பிரியமுள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.